பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 3000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என தமிழக அரசை தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தீநகரில் நடைபெற்ற அக்கட்சியின் மாணவர் அணி செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். பொங்கல் தொகுப்புக்கு கொடுக்கக்கூடிய பணம் 1000 இன்றைக்கு மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போதுமானது அல்ல. யானை பசிக்கு சோலை பொறி போல இது இருக்கிறது. குறிப்பாக சென்னை, தூத்துக்குடி என்று 10 மாவட்டங்களிலே தங்களுடைய உடைமைகளை, கால்நடைகளை, 2 சக்கர 4 சக்கர வாகனங்களை பலர் இழந்து நிற்கிறார்கள். அதற்கு பணம் கட்ட வேண்டிய சூழல், கடன் வாங்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே பொங்கல் தினத்தை சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் கொண்டாட வேண்டும் என்ற நல்ல உணர்வு, மனித நேயம் இந்த அரசுக்கு இல்லை. இருந்திருந்தால் அவர்கள் ஆட்சியிலே இல்லாமல் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது, திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது 5000 கொடுக்க வேண்டும் என்று கேட்டதை இங்கே நான் நினைவு கூற விரும்புகிறேன். தற்போது 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். 5000 ரூபாய் உங்களால் கொடுக்க முடியாது. காரணம், ஏற்கனவே நீங்கள் பல கோடி ரூபாய் தமிழக மக்களின் பெயரிலே கடனை வாங்கி தவறான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை இங்கே குறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே தயவு கூர்ந்து தமிழக அரசை பொறுத்தவரையிலே 5000 ரூபாய் மனிதாபிமான அடிப்படையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொங்கலுக்காக உங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் 3000 ரூபாயாவது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.